ஹாய்! இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிட் நைட் ரொமான்ஸ் இன் ஹாக்வான் அப்படின்ற ட்ராமாவோட 5த் எபிசோட் தான் பார்க்க போறோம். இப்போ லாஸ்ட் எபிசோடில் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் வந்து ஃப்ரீ லெக்சரருக்கு போயிருப்பான்ல, அதை பற்றி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கான். இந்த பையன் பேர் ஷிவு, ஞாபகம் வச்சுக்கோங்க ஷிவு. இப்போ வந்து இந்த எபிசோடில் என்ன காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒயிட் கார் லேடியும் அவங்களோட அசிஸ்டண்ட்டையும் தான் காட்டுறாங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக கிளாஸ்க்கு எல்லாருமே வந்துட்டாங்க, ஷிவு மட்டும் வரவே இல்லை. அவனும் லாஸ்ட்டு 2 ஹவர்ஸ் மட்டும் தான் கிளாஸ்க்கு வரல அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் வந்து அந்த லேடிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த லேடி என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன தைரியம் இருந்தால் அவன் என்னோட கிளாஸையே ஸ்கிப் பண்ணுவான் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் கால் பண்ணி பார்த்தேன், அவன் ஃபோனை எடுக்கல. ஆக்சுவலாக நான் தான் வந்து அவனை மெட்டீரியல்ஸ் எடுக்கிறதுக்காக அங்கே அந்த ஃப்ரீ லெக்சரருக்கு போக சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. அடுத்து இந்த பக்கம் யாரை காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் அந்த கிராஃப்ட் வெட்டின பொண்ணு தான் காட்டுறாங்க. அந்த கிராஃப்ட் வெட்டின பொண்ணு வந்து வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு ஹீரோவும் ஹீரோயினையும் நாம் அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து வீட்டுக்கு போகலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படின்ட்டு ஒரு பக்கமாக போயிட்டுருக்காங்க. அந்த பக்கம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு, அதாவது டின்னருக்கு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த ஃப்ரெண்டு வந்து ஒரு லாயர் ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, ஆக்சுவலாக வந்து என்னால் வந்து யாரையுமே புரிஞ்சிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் கேட்குறாங்க. இல்லை, இவ ஒரு குழந்தை மாதிரி இன்றைக்கி பிஹேவ் பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லவும், எல்லாருமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறப்ப அப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து நீ பெரிய விஷயமா எடுத்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவருமே சொல்லிட்டு இருக்காரு. இல்லை ஹீரோவை பக்கத்தில் இருக்கிறப்ப தான் இவ குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கா, இது ஆக்டிங்காக என்ன எதுவுமே எனக்கு புரியலை அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த பக்கம் ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேருமே பார்க்கில் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ கேட்குறாரு, எதை பற்றி யோசிச்சுட்ருக்க அப்படின்ற மாதிரி. நான் வந்து ஷிவோவை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. அதேமாதிரி ஹீரோவும், நானும் அவனை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன், இன்றைக்கி வந்து ஒரு பர்சனாக இருந்தாலும் நம்ம கிளாஸ் எடுத்தது ரொம்பவே ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோடய கரியரில் ரொம்ப வருஷம் ஆச்சு, இந்த மாதிரி வந்து எடுத்த ஒரு விஷயம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகாமல் இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம், அவன் எப்படி இன்றைக்கி கிளாஸ் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டானா, அவனை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்ட கேட்குறப்ப, ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் வந்து உன்ன மாதிரியெல்லாம் முட்டாளெல்லாம் இல்லை, அவன் ரொம்பவே ப்ரில்லியண்ட்டான பர்சன், ஈஸியாக எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒன்றும் முட்டாள் இல்லையே, நான்லாம் எவ்வளோ பெரிய ஸ்மார்ட் பர்சன் தெரியுமா, எவ்வளோ பெரிய ப்ரில்லியன்ட் தெரியுமா, அதனால தான் யூனிவர்சிட்டிக்கு நான் ஈஸியாக போயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க. நீ இன்றைக்கி கிளாஸ் எடுத்தது எப்படி இருந்ததுன்னா, எனக்கு எடுக்கிறப்ப எப்படி எடுத்தியோ அதை விட ஒரு 2-3 டைம்ஸ் வந்து பெட்டராகவே நீ உன்னை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே ஹீரோயினை வந்து அப்ரிஷியேட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நாளைக்கு வந்து நீ கிளாஸ்க்கு வராத, லீவ் போட்டுரு, ஏன்னா வந்து இன்றைக்கி எல்லாமே கொலாப்ஸ் ஆனதுக்காக நாளைக்கு கண்டிப்பாக எல்லோரும் ஏதாவது ஒன்று சொல்ல தான் போகிறாங்க, என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஆனால் நீ வந்து கஷ்டப்பட வேண்டாம், நீ வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் என்னோடய கரியரை விட்டுட்டு, அதாவது என்னோடய வேலையை ரிசைன் பண்ணி இங்கே அட்மிஷன், அதாவது இங்கே வந்து எல்லாமே ஜாயின் பண்ணி இப்போ ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்ப கண்டிப்பாக அது ஃபெயிலியர் ஆக தான் செய்யும், அதுக்காக வந்து நான் வராமல் இருந்துட முடியாது, நான் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும், நல்லதோ கெட்டதோ அது 2 சைடுமே நான் பார்த்தா தான் எனக்கு எல்லாமே புரியும், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு வர தான் போகிறேன், நீயும் வந்துரு, நாம் 2 பேரும் சேர்ந்து அதை ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே சொல்லிகிட்ருக்காங்க. ஹீரோயினுமே சிரிச்சிட்டே, சரி விட, எல்லாமே பார்த்துக்கலாம், எல்லாமே நல்லதுன்னு நினச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்த நாள் இந்த பக்கம் யாரை கட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒயிட் கார் லேடி இருக்காங்கள்ல, அவங்க வந்து ஒரு செமினார் கண்டக்ட் பண்ணுறன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கள்ல, அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸுக்கு தான். எல்லா பேரண்ட்ஸுமே வந்துட்டாங்க. அப்போ வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து அதாவது உங்கள் குழந்தைங்க வந்து நல்ல கிரேட்ஸ் வாங்கணும், அப்படி வாங்கணும், இப்படி வாங்கணும், யூனிவர்சிட்டிக்கு போகணும், அது எல்லாமே நினைக்கிறீங்க, ஆனால் அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் என்னென்னா, ஃபஸ்ட்டு அவங்க வந்து எதை கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வர எக்ஸாம்ஸை தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்படி அவங்க ஒவ்வொரு எக்ஸாமாக கான்சன்ட்ரேட் பண்ண அவங்களோட ஸ்கோர் கண்டிப்பாக கிரேட் எல்லாமே அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரே ஸ்கூலில் படித்தா தான் நீங்கள் வந்து திரும்ப எங்களை கொஷின் பண்ண முடியும், நீங்கள் டீச்சர்ஸ் மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்ற மாதிரி நிறைய வந்து மைண்டை மாற்றுற மாதிரியே பேசுகிறாங்க. ஆக்சுவலாக அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் வேறு எங்கேயும் போகாமல் நம்ம ஸ்கூல்லேயே இந்த பேரண்ட்ஸ் கொண்டு வந்து சேர்த்தணும் அப்படின்ற மாதிரி அவங்க திங்க் பண்ணி பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த பக்கம் எங்கே காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினை வந்து காட்டுறாங்க. எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கரஸ்பாண்டன்ட் சாரோட ரூமில் தான் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து கரஸ்பாண்டன்ட் சார் வந்து என்ன கேட்குறாருன்னா, நேற்று எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி கேட்கவும், ரொம்பவே டென்ஷனாக தான் சார் இருந்தது, இப்படியெல்லாம் நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, சாரி அப்படின்னு 2 பேருமே சொல்கிறாங்க. அப்போ அவரும் என்ன சொல்கிறாருன்னா, என்னை விட உங்களுக்கு இது நிறையவே அஃபெக்ட் ஆகிருக்கும்,
இருக்கும். உங்கள பொறுத்தவரையுமே நீங்களுமே ரொம்ப வந்து எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனா இது எதுவுமே நடக்கல. நீங்களுமே ரொம்ப பாதிச்சிருப்பீங்க அப்படின்ற மாரிலாம் அவரு சொல்லிட்டு இருக்காரு. ஆமா சார், பரவால்ல விடுங்க. இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஆனா நாங்க ஒரு பெர்சன் கிளாஸ் எடுத்தாலும் நல்லா எடுத்தோம் அப்படின்ற மாரி தான் இருந்தது அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்பதான் அவரு கேட்குறாரு, "என்னது அந்த ஒரு பையனுக்காக நீங்க கிளாஸ் எடுத்தீங்களா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. ஆமா சார், நாங்க 2 பேருமே கிளாஸ் எடுத்தோம். ஆனா நம்ம ஹீரோ தான் சூப்பரா கிளாஸ் எடுத்தான். என்ன விட பெட்டராவே அவன் தான் பெர்ஃபார்ம் பண்ணான் அப்படின்ற மாரிலாம் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. கரஸ்பாண்டன்ட் சாருமே எந்த ஒரு கோவமும் இல்லாம நல்லா பேசுற மாரி தான் பேசுறாங்க. அப்ப இந்த பக்கம் யார காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கரஸ்பாண்டன்ட் சாரோட செக்ரட்டரி தான் காட்டுறாங்க. அவங்கள பார்க்கறதுக்காக அந்த கிராப் வெட்டின பொண்ணு போயிருக்கு. அந்த பொண்ணு அங்க போனோனே என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஹீரோயினோட கிளாஸ் எல்லாமே எனக்கு எடுத்துக்கணும்னு ஆசை கிடையாது. எனக்கான ஸ்டூடண்ட்ஸை நானே உருவாக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து எனக்கு இந்த கிரேடை கொடுங்க, இந்த ஸ்டூடெண்ட்ஸை அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்காங்க. அப்போ அந்த மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா, செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உனக்கு கொடுக்க முடியாது. ஓகே, அதனால நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் அதோட ஆக்சுவல் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 80 மெம்பர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் அவங்கள மேனேஜ் பண்ணிக்கோங்க. நீங்கள் 40 பேர் எடுத்துக்கோங்க. நம்ம ஹீரோ 40 பேரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, ஹீரோவுமா என் கூடவா அப்படின்ற மாதிரி கேட்கவும், ஆமாம் உங்களால் 80 மெம்பர்ஸை மேனேஜ் பண்ண முடியாது. அதனால நீங்கள் 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஹீரோயின் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்கள் டவுட்ஸ் எல்லாமே அவங்க தான் கிளியர் பண்ணுவாங்க. உங்களை ஒரு டீமில் வச்சு உங்களை நல்லாவே மேனேஜ் பண்ணுறதுக்கு அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்களுக்கும் வேறு வழி இல்லை. சரி ஓகே அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்து இந்த பக்கம் யாரை காட்டுறாங்கன்னா, திரும்ப கரஸ்பாண்டன்ட் சாரும் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அப்போ கரஸ்பாண்டன்ட் சார் என்ன பேசுகிறாருன்னா, ஹீரோயின் நீ இத்தனை நாள் சொன்னது எல்லாமே நான் வந்து கேட்டேன். ஆனால் அதெல்லாம் தப்புன்னு எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிற விதமே மாற ஆரம்பிக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, இவனுக்காக நீ கிளாஸ் எடுத்து இவனை ப்ரூவ் பண்ண வைக்கிறேன், அது எல்லாமே இனிமே போதும். இனிமே வந்து என்னோடய ஸ்ட்ரென்த் அதிகமாக்குறது என்னோட வேலை கிடையாது, ஸ்கூல் ஸ்ட்ரென்த்தை. எனக்கு வந்து இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸை வந்து காப்பாற்றிக்கணும், நல்ல கிரேடோட அவங்க பாஸ் பண்ணி போகணும். அதுக்கான வேலையை நீ பார்க்க ஆரம்பிக்கிறியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் வந்து எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உனக்கு புரியறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, உன்னோட ஸ்டூடெண்ட்ஸோட கிரேடை வந்து எப்படியாச்சும் நீ இம்ப்ரூவ் பண்ண பாரு. வேறு வழியே இல்லை, இதை நீ செஞ்சு தான் ஆகணும். அதே மாதிரி உனக்கு கிளாஸஸ்லாம் இனி கம்மி பண்ணிவிட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதாவது மற்ற ஸ்டாஃப்க்கு வந்து நாங்கள் பிரித்து கொடுக்க போகிறோம். உன்னையே நாங்கள் ப்ரியாரிட்டியாக வச்சுருந்தது இது வரையும் போதும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வராங்க. வெளியே வந்தோடனே ஹீரோட்ட கேட்குறாங்க, இப்போ இங்கே என்ன தான் நடந்தது, உனக்கு ஏதாவது புரியுதான்னு கேட்குறப்ப, எனக்கும் ஒன்றும் புரியல, என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் ஒரு ரூம்குள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க போய். ஆக்சுவலாக இப்போ இந்த ஃப்ரீ லெக்சரர் அதாவது கேன்சல் ஆனனால, ஃபெயிலியர் ஆனனால தான் இவங்க வந்து இப்படியெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்ட கேட்குறாங்க. அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, அது மட்டும் ரீசன் கிடையாது. என்கிட்ட இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்டு என்னை வந்து ஒரேடியாக இந்த வேலையை விட்டு தூக்கணுன்ட்டு தான் அவங்க நினைக்கிறாங்க போல் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் வந்து ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து என்ன கேட்குறாருன்னா, என்னால், அதாவது நான் சொன்ன ஐடியாவால் தான் என்னாலையும் தான் உன்னோட கரியர் வந்து இப்படி பிரேக் ஆக போகுதா, இவ்வளோ வேஸ்ட் ஆக போதா அப்படின்ற மாதிரி எல்லாமே கேட்டுட்ருக்காங்க. அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நீ கண்டதையும் யோசிச்சு மனசை குழப்பிக்காத. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணி மற்ற ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் தரப்போகிறாங்க, உனக்குமே சீக்கிரமாக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக கரஸ்பாண்டன்ட் சாரோட செக்ரட்டரி கால் பண்ணுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதை நான் 40 பீப்புள்ஸை நீ தான் மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்காக. அப்போ வந்து ஹீரோயினும் சரி நீ கால் எடுத்து பேசு, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து எங்கே காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணாடி போட்ட சார் வந்து ஒருத்தர் கொஷின் பேப்பர் எடுத்துருப்பார்ல, அவங்க ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. அங்கே 2 பொண்ணுங்க உட்காந்துருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணுக்கு கால் வருது. யாருன்னு பார்த்தா அவங்க அம்மா தான். அவங்க அம்மா வந்து அந்த ஒயிட் ஹேர் லேடி வந்து இன்றைக்கி பேரண்ட்ஸ்க்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்கள்ல, அங்கே அட்டென்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இனிமேல் இந்த ஸ்கூலில் படித்தா எனக்கு பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன், ஸோ நீ இங்கே வந்துரு அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணுகிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. நான் வந்து இப்போ கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி. அம்மா என்னம்மா திடீர்னு ஏன் இப்படி பண்ணுறீங்க, எனக்கு வந்து ஹீரோயின் தான் ஆல்ரெடி கொரியன் சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, எனக்கு அதுவே கரெக்டாக புரியுது, நீங்கள் தேவையில்லாத எந்த வேலையுமே பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அம்மா வந்து எதுவுமே கேட்கல. இல்லை நான் அப்படி தான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களுமே பதில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கண்ணாடி போட்ட சார், அதாவது கொஷின் பேப்பர் எடுக்கிறவர் உட்காந்துருக்காரு. அவங்கள பார்க்க 2 பேர் வராங்க. நீங்கள் ஏன் இப்போ புதுசாக டெக்ஸ்ட் புக்லேருந்து கொஷின்ஸ்லாம் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க, அதெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியுமா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் அதெல்லாம் புரியாது, அதுவும் இல்லாமல் என் பசங்களும் அதே ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க, ரொம்பவே அதெல்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கண்ணாடி போட்ட சார் என்ன சொல்கிறாருன்னா, இது கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது, ஆனால் நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்டை, அதாவது உங்கள் குழந்தைங்கள மட்டும்தான் பாயிண்ட் அவுட் பண்ணுறீங்க, மற்ற ஸ்கூலில் இருக்கவங்க எல்லாமே டெக்ஸ்ட் புக் தான் படிச்சிருக்காங்க, அதே மாதிரி நான் செய்கிற வேலைக்கு நான் தப்பு பண்ண விரும்பலை, நான்
நான் கரெக்டான மெத்தடில் போகணுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து வெளியே வராரு. அப்போ கரெக்டாக அந்த பொண்ணுமே ஃபோன் பேசிட்டு போயிட்டுருக்காங்க அவங்க அம்மா கிட்ட. அது எல்லாமே அவருமே நோட் பண்ணி பார்த்துட்ருக்காரு. அடுத்து இந்த பக்கம் ஹீரோவையும் ஹீரோயின் அப்புறம் அந்த கிராப் வெட்டின பொண்ணு 3 பேரையும் தான் காட்டுறாங்க. அவங்க 3 பேரும் ஒரு கிளாஸ் ரூமில் உட்காந்து ஹீரோயின் வந்து அவங்க 2 பேருக்கும் எப்படி கிளாஸ் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த கிராப் வெட்டின பொண்ணு என்ன கேட்குதுன்னா, உங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்ல, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எல்லாத்துக்குமே பிரித்து கொடுத்துட்டாங்கன்னு நீங்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கவும், நான் எதுக்குமே ஃபீல் பண்ணல, எல்லாருக்குமே ஒர்க் வேணும், எல்லாருமே அவங்கவுங்க கரியரில் டெவலப் ஆகணும், அதுக்காக தான் ஸ்கூல் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, அதுக்கு நானுமே ஓகே சொல்லியிருக்கேன், இதில் என் ஸ்டூடெண்ட் அவங்க ஸ்டூடெண்ட்னு தனித்தனியாக எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரி வந்து எப்போவுமே சேஃப் இல்லை, திடீர்னு ஒரு ஆள் வந்து ரொம்ப ஹைட்டுக்கு போவாங்க, திடீர்னு ஹைட்டில் இருக்கவங்க கீழே வருவாங்க, யாரோட நிலைமை எப்போ எப்படி ஆகுனே தெரியாதுல்ல அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அது வேணால் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க 2 பேருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, எனக்கு வந்து 10th கிரேட் தான் எடுக்கணும்னு ஆசை, ஆனால் நீங்கள் அதை எனக்கு ப்ரொவைட் பண்ணவே மாட்டேன்றீங்க, மற்ற கிளாஸை தான் ஹேண்டில் பண்ண சொல்கிறீங்க, எனக்கு 10th தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த சார் கண்ணாடி போட்ட சார் வந்து எல்லா சப்ஜெக்டையுமே சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாரு, அவரை மாதிரி நான் ஒரு பெஸ்ட்டு டீச்சராக தான் வரணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒன்று கேட்குறேன், அதுக்கு நீ பதில் சொல்கிறியா, நீ ஏன் 10th மட்டும் எடுக்கணுன்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கேட்குற அப்படின்ற மாதிரி கேட்கும். 10th தான் வருஷம் ஃபுல்லாகவே படிச்சுட்டு அந்த கடைசி ஃபைனல் எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க, மற்ற கிளாஸ் எல்லாம் அப்படி இல்லைல்ல அப்படின்ற மாதிரி சொல்லவும், அதெல்லாம் அப்படி கிடையாது, நீ நினைக்கிறதே தப்பு தான், எல்லாருமே ஒரு கோல் செட் பண்ணிவிட்டு அதுக்காக ஓடிட்டுருக்காங்க, நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும், ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு கேட்கக்கூடாது, நீ அப்படி அவங்களுக்காக என்ன தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்கவும், நான் பழைய ஸ்கூலில் இருக்கப்போ நான் கொஞ்சம் நோட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுது. அப்போ ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினையே பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒழுங்காக புக்கை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி என் மூஞ்சிலியா இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நாம வேணா அந்த சிவோவை போய் மீட் பண்ணலாமா, அவன் ஒருத்தன் தான் வந்து நம்மளோட ஃப்ரீ லெக்சரரை எடுத்தான், அவன் என்ன நினைக்கிறான், ஏதாவது ஸ்டூடெண்ட் வருவாங்கன்னு ஏதாவது நம்ம கேட்டு பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறாங்க. ரொம்ப கேவலமாக இருக்கும் நம்ம போய் அவன்கிட்ட நின்றா, இருக்கிறதுலே கேவலமான ஐடியா தான் நீ கொடுத்துருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் திட்டிட்டு விட்டுறாங்க. இந்த பக்கம் யாரை காட்டுறாங்கன்னா, அந்த ஒயிட் ஹேர் லேடி இருக்காங்கல்ல, அவங்க ஸ்கூலில் அந்த ஷிவோவையும் அந்த அசிஸ்டன்ட் நம்ம அந்த ஒயிட் ஹேர் லேடியோட அசிஸ்டண்ட்டையும் தான் காட்டுறாங்க. அவர் வந்து கொஞ்சம் நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து, நேற்று நீ கிளாஸ் போன டைமில் திடீர்னு நீங்கள் வந்து இந்த கிளாஸ் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, அதனால உன்னோட நோட்ஸை வந்து நான் தான் வாங்கி வச்சுருந்தேன், இந்தா உனக்கான நோட்ஸ் அப்படின்ற மாதிரி நோட்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவருமே வந்து நம்ம ஹீரோயின் ஃப்ரீ லெக்சரில் எடுத்திருப்பாங்கள்ல கொஞ்சம் நோட்ஸ், அதெல்லாம் எடுத்து கொடுத்து இதை தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அந்த அசிஸ்டன்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வாங்கிட்டு போய் ஒயிட் கார் லேடி கிட்ட கொடுக்குறாங்க. அவங்களுமே அது எல்லாமே ரீட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அப்போ கொஞ்சம் இதெல்லாம் நோட்ஸ் எல்லாமே புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிளிங்க் ஆகுது. அந்த பையனை போய் இமீடியட்டாக கூட்டிகிட்டு வா அப்படின்ற மாதிரி அந்த அசிஸ்டண்ட்டை அனுப்புகிறாங்க. அவனுமே வேகமாக ஓடி ஓடி ரோடெல்லாம் தேடுறான், அவனை எங்கேயுமே காணோம். அதுக்கப்புறம் பாதி வழியில் வீட்டுக்கு போகிற வழியில் கொண்டு போய் அவனை பிடிச்சிட்டு, எப்படியாவது என் கூட ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு போய் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு நெக்ஸ்ட்டு கிளாஸ் இருக்குது, நான் வீட்டுக்கு போய்ட்டு நான் கிளாஸ்க்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். எனக்காக இந்த ஒரே ஒரு ஹெல்ப்பை மட்டும் பண்ணு, மேடம் உன்னை பார்த்தே ஆகணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி அவனை கூட்டிகிட்டு வரான். அப்போ அந்த மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வெளியே போய் வெயிட் பண்ணு, நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பையனை உட்கார வச்சு அந்த நோட்ஸ் எல்லாம் காமிச்சு, இதெல்லாம் என்னது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கவும், அவனுமே அங்கே கிளாஸ் எடுத்தது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான். அப்போ வந்து அந்த லேடி என்ன கேட்குறாங்கன்னா, நீ அந்த கிளாஸ்க்கு போனல, அது உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, என்ன தெரிஞ்சுக்கிட்ட, எப்படியெல்லாம் கிளாஸ் எடுத்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அப்போ அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, ஆக்சுவலாக எனக்கு கொரியன் சப்ஜெக்டே பிடிக்காது, எப்போவுமே வந்து மக்கப் பண்ணி தான் பாஸ் பண்ணிகிட்ருப்பேன், ஆனால் வந்து அந்த கிளாஸ்க்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு கொரியன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது, என்னாலேயும் கொரியன் படிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு அப்படின்ற மாதிரிலாம் அந்த பையன் சொல்லிகிட்ருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவங்க கிளாஸ் வந்து ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக கொண்டு போனாங்க, அங்கே படிக்கிறப்ப எனக்கு இன்னுமே அங்கேயே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அப்படின்றதையும் அந்த பையன் சொல்லிகிட்ருக்கான். அப்போ அந்த மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து தேவையில்லாமல் உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து நீ மெடிக்கல் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் நீ வந்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டு அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டுருக்க அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு கடைசியாக வந்து அவனை திட்டிகிட்டு இருக்காங்க. நான் வந்து உனக்கு ஒரு கன்சல்டேஷன் நம்பர் கொடுக்குறேன், அவங்கள வர சொல்லி பேச வைக்கிறேன், அப்போ தான் வந்து நீ கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எதுவுமே வேண்டாம்
வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து திரும்ப கேட்கவே இல்லை. அப்போ அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் கிளம்புறேன், எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கேருந்து ஓடி வந்துடுறான். அப்போ வந்து அந்த அசிஸ்டன்ட் கிட்ட ஒயிட் கேர் லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீரோயினுக்கு என்னைக்கு கிளாஸ் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கான்னு பாரு, அவங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அசிஸ்டன்ட் பார்த்துட்டு இன்றைக்கே அவங்க ஃப்ரீயாக தான் இருக்காங்க, இன்றைக்கி அவங்களுக்கு எந்த கிளாஸுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க, போகலாம் சாப்பிட போகலான்னு டைம் ஆச்சு, சாப்பிட்டுட்டு வந்து திரும்ப ஒர்க்கை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக இவங்களுக்கு ஃபோன் வருது. ஃபோன் எடுத்துகிட்டு போய் பேசினதுக்கப்புறமா, இல்லை எனக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது, நான் அங்கே போகிறேன், நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு ஒர்க்கை பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் எங்கே போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் உட்காந்து கொஞ்சம் நோட்ஸ் எல்லாமே தனியாக எடுத்துகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட்டுமே க்ளோஸ் பண்ணுற டைம் ஆயிடுது, எல்லாருமே போயிடுறாங்க. அப்போ தான் அவங்க வந்து அங்கேருந்து கிளம்பி வராங்க. ரொம்ப நேரமாக ஒரு ரோட்லேயே வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க, யாருமே இல்லை ரோட்டில். அப்படின்ற டைமில் தான் நேராக வந்து அந்த ஒயிட் ஹேர் லேடியோட ஸ்கூலுக்கு போகிறாங்க. அங்கே போனவுடனே அவங்களோட அசிஸ்டன்ட் வந்து டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அவங்க கொண்டு போய் உள்ளே விடுறாங்க. அப்போ வந்து நீ கொஞ்ச நேரம் வெளியே இரு அப்படின்னு சொன்னோடனே, நானா என்னையே வெளியே போக சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். ஒழுங்காக வெளியே போய் நில்லுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து அந்த லேடி பேசுகிறாங்க. ஆக்சுவலாக நீ கிளாஸ் எடுத்த அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. உங்ககிட்ட வந்து ஒரு சில விஷயங்களை நான் சொல்லணும். ஆக்சுவலாக இந்த ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். நான் நிறைய ஸ்கூலில் வந்து 17 வருஷமாக ஒர்க் பண்ணியிருந்தேன், சின்ன சின்ன ஸ்கூலில். ஆனால் வந்து என்னோடய பொசிஷன் வந்து அதே பொசிஷனில் தான் இருந்தது. அதுக்கப்புறமா சின்னதாக கொஞ்சம் மெம்பர்ஸை வச்சு நான் ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தேன், அதுதான் இப்போ இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கிது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ஹிஸ்ட்ரியை சொல்லிகிட்ருப்பாங்க. அப்போ ஹீரோயின் என்ன கேட்குறாங்கன்னா, உங்கள் ஹிஸ்ட்ரியை சொல்கிறதுக்காக தான் என்னை இங்கே வர சொன்னீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும். அதெல்லாம் இல்லை, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் காட்டுறேன் வா அப்படின்ட்டு ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அதே டைமில் அந்த பக்கம் யாரை காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோவையும் அந்த கிராப் பண்ண பொண்ணையும் தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ ஒரு ஸ்டாஃப் வந்து என்ன கேட்குறாருன்னா, நாங்கள்லாம் நைட் டின்னருக்கு போகிறோம், நீங்களும் வரீங்களான்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நான் நெக்ஸ்ட் டைம் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த கிராப் கட்டின பொண்ணு என்ன சொல்லுது, நான் வரேன் உங்கள் கூட அப்படின்னு கிளம்பி போகுது. அப்போ கூட அவர் என்ன கேட்குறாருன்னா, ஆல்ரெடி சாப்பிட்டு தானடி இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்கும். அதெல்லாம் பரவாயில்ல, எனக்கு வயிற்றில் இன்னும் இடம் இருக்குது, நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. திரும்ப இந்த பக்கம் அந்த ரூமில் வந்து ஹீரோயினை காட்டுறாங்க. அந்த ரூம் வந்து எம்டியாக தான் இருக்குது. அப்போ ஹீரோயின் என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் இந்த ரூம் எம்டியாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை என்னை விட பெட்டர் பர்சன் யார் கிடைச்சா அவங்கள வந்து இந்த இடத்துல வைஸ் டைரக்டராக அப்பாயின்மெண்ட் பண்ணலான்னு தான் ரூமில் வச்சுருந்தேன். ஆனால் இது வரையும் யாருமே கிடைக்கல. எனக்குமே வந்து ஹஸ்பண்ட், குழந்தைங்க இப்படின்னு யாருமே இல்லை. எனக்கு எடுத்து யாருமே இதை செய்ய மாட்டாங்க, இந்த ஸ்கூல் எடுத்து நடத்துறது. அதனால ஒரு நல்ல ஒரு பர்சனை வந்து வைஸ் டைரக்டராக அப்பாயின்ட் பண்ணனா கடைசி வரையும் நானே இல்லைனாலும் இந்த ஸ்கூல் இருக்கும், அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயின்ட்ட என்ன கேட்குறாங்கன்னா, உனக்கு ஏதாவது ட்ரீம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும். நான் லா படிக்கணும் அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் படிப்பை பற்றி கேட்கல, அதாவது நீ ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி அந்த மேடம் கேட்கவும், அப்போல்லாம் எனக்கு எதுவும் இல்லை, இருந்தாலும் நான் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே அதை விடு. அப்போ தான் சொல்கிறாங்க, ஒரு கான்ட்ராக்ட் பேப்பர் எடுத்து கொடுத்துட்டு நீ வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்துடுறியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. நீ இப்போ வாங்குகிற சேலரியை விட நான் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு கூட தரேன், நீ இங்கே வந்து வைஸ் டைரக்டராக வந்துரு, நான் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன், நீ கிளாஸ் எடு, இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், 2 பேரும் சேர்ந்து கொரியனை இன்னுமே டெவலப் பண்ணலாம், நிறைய பிரான்ச்சஸ் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு வந்து சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஹீரோயின் அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஷிவுட்ட கேட்டிங்களா, அவன் வந்து எங்கள் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறேன்னு ஏதாவது சொன்னானா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவன் கூட அவன் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னானா, அதனால தானே நீங்கள் இப்போ என்னை விலை பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கவும், அந்த மேடம்க்கு வந்து ஒன்றுமே புரியல. ஆனால் கான்ட்ராக்ட் மட்டும் நான் உனக்கு அனுப்புகிறேன், என்னன்னு பார்த்துட்டு எனக்கு நீ நாளைக்கு பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி அந்த ஒயிட் கேர் லேடி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயினுமே வந்து சரி எனக்கு டைம் ஆச்சு, நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டாங்க. ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க. வந்ததும் நம்ம ஹீரோக்கு தான் மெசேஜ் பண்ணுறாங்க, எங்கே இருக்க நீ அப்படின்ற மாதிரி. ஹீரோ வந்து அந்த ஃப்ரீ லெக்சரர் கிளாஸில் தான் உட்காந்துருப்பாரு. அவர் மெசேஜை பார்த்தோன்னே வேகமாக ஹீரோயின்ட்ட வந்து நீ எங்கே போன ஃபஸ்ட்டு அதை சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கவும், ஹீரோயின் எதுவுமே பேசல. இப்போ நமக்கு நிறைய டைம் இருக்குது, அதனால் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகலாம் வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ என்ன கேட்குறாருன்னா, நீ இப்போ எங்கே போனேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கவும், நான் வந்து ஒயிட் கேர் லேடியை தான் பார்க்க போயிருந்தேன், அந்த ஷிவு வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ண போகிறானா, அவன் ஃப்ரெண்ட்ஸு கூடவா அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லவும், ஹீரோவால் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவ்வளோ சந்தோஷம், 2 பேருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆஃபர் லெட்டரை பற்றியுமே ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோ என்ன கேட்குறாருன்னா, நீ அந்த ஆஃபர் லெட்டரை பார்த்தோன்னே அதில் இருக்க சேலரி பேக்கேஜெலாம் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பல்ல, ரொம்பவே ஆச்சரியப்பட்டிருப்பல்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து எதுவுமே பேசலாம், அமைதியாக கிளம்பிடுறாங்க. அங்கேருந்து 2 பேரும் காரில் வீட்டுக்கு போகிறாங்க. ஹீரோவை இறக்கி விட போகிறப்ப ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அப்போ ஒரு கொஷின் கேட்டல, அதுக்கு நான் இப்போ ஆன்சர் பண்ணுறேன், அவங்க ஆஃபர் லெட்டர் கொடுத்தப்ப நான் எதுவுமே திங்க் பண்ணலை, நான் என்ஜாயும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரை இறக்கி விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, போகிறப்ப வீட்டுக்கு போய்ட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுன்னு தான் சொல்கிறாங்க. அவங்களுமே
வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனால் ஹீரோக்கு மெசேஜ் பண்ணவே இல்லை. ஹீரோவுமே ஃபோனை வச்சுட்டே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஹீரோயின் மெசேஜ் பண்ணுவாங்கன்னு, ஆனால் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுது. அப்போ யாரை காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. யாருன்னு பார்த்தா அந்த ஒயிட் ஹேர் லேடி தான். அவங்க என்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னா, நீ எவ்வளோ வேணாலும் அமௌண்ட் கேளு, நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம், நீ எப்படியாவது எங்கள் ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்துரு அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹீரோயின் வந்து அது எதுக்குமே ரிப்ளை பண்ணவே இல்லை. அந்த கான்ட்ராக்ட் பேப்பர்லாம் எடுத்துகிட்டு அவங்க ஃப்ரெண்டு லாயர் ஒருத்தர் இருப்பாங்களா, அவங்கள தான் பார்க்க போகிறாங்க. அங்கே போனோடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ வருஷம் கழிச்சு எப்படியோ வேலை பார்க்குற ஆஃபீஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிற, எனக்கு ஜாலி தான், நல்ல சேலரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சேஞ்ச் பண்ணுறதா இன்னும் முடிவு எடுக்கல, எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணு என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்றத சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ கரெக்டாக ரோட்டில் வந்து அந்த ஃப்ரீ லெக்சரர் போர்டெல்லாம் இருக்குல்ல, ஹீரோவும் இருக்க மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் அது எல்லாமே எடுத்துகிட்ருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணுறாங்க, நம்ம வெளியே எங்கன்னா மீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. அப்போ 2 பேரும் ஒரு பார்க்குக்கு போகிறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ என்ன கேட்குறாருன்னா ஹீரோயின் கிட்ட, தயவு செஞ்சு நீ ஸ்கூல் மாற்றிட்டு போகாத, நீ இங்கேயே இரு, என் கூடவே இரு, இதே ஸ்கூலில் ஒர்க் பண்ணு, உனக்கு நிறைய ஸ்டூடெண்ட்டு நிறைய பணம் எல்லாத்தையுமே நான் சம்பாரித்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. உன்னோட ஸ்ட்ரென்த்தையும் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், இன்னும் ஒரு வருஷத்தில் நீ ரொம்பவே பெருசாக வந்து உன்னோட லெவலை அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம். அப்போ ஹீரோயின் என்ன கேட்குறாங்கன்னா, நீயே ஆல்ரெடி வீடு வாங்கணுன்றதுக்காக தான் மணி சேர்க்க வந்திருக்க, நீ அதெல்லாம் விட்டுட்டு எனக்காக எப்படி நீ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வருவ அப்படின்ற மாதிரிலாம் கேட்கவும், ஒரே ஒரு வருஷம் எனக்காக நீ வெயிட் பண்ணு, நான் எல்லாமே பண்ணி கொடுக்குறேன், உனக்கு தேவையானது எல்லாமே, உன் கரியரை கண்டிப்பாக நல்ல இடத்துக்கு நான் கொண்டு போவேன் அப்படின்ற மாதிரிலாம் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஹீரோயினுமே ஓகே அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. அப்போ அந்த சிவோன்ற பையன் வந்து இவங்க ஸ்கூலுக்கு வராங்க. அப்போ அங்கே இருக்க கரஸ்பாண்டன்ட் சார் அப்புறம் அவங்களோட செக்ரட்டரிலாம் பார்த்துட்டு, யாரை பார்க்க வந்திருக்கேன், இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கவும், நான் அந்த ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன், நான் வந்து ஹீரோவையும் ஹீரோயினையும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. போய் அவங்கக்கிட்ட வேகமாக ஓடிவேன்னு ஒரு மேடம் சொல்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ போ, உனக்கான ஃபஸ்ட்டு ஜாப், நீ அவனை எவ்வளோ வேணாலும் கன்வின்ஸ் பண்ணி நீ தான் இதில் முடிவெடுக்க வேண்டியது அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோவை அனுப்புகிறாங்க. எது பண்ணாலும் யோசிச்சு பொறுமையாக நிதானமாக பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க போயிடுறாங்க கிளாஸுக்கு. இந்த பக்கம் வந்து எல்லா ஸ்டாஃப்ஸுமே வந்து அந்த ஸ்கூல் பையன் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்பவே பயங்கரமாக ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா வந்து அந்த ஸ்கூல்லேருந்து ஒருத்தங்க வந்து ஸ்விட்ச் ஆகி இந்த ஸ்கூலில் வராங்க, அந்த ஒரே ஒரு லெக்சர்னால அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே பெருமைப்பட்டுட்டு இருக்காங்க. உள்ள மீட்டிங் போய்கிட்டே இருக்குது. என்னாச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே தெரியல யாருக்குமே. ஹீரோயினும் ஒரு பக்கம் கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் இருக்க சார், கரஸ்பாண்டன்ட் சார், அவங்க செக்ரட்டரி எல்லாமே ரொம்பவே பதட்டத்தில் இருக்காங்க. அப்போ அந்த சார் என்ன சொல்கிறாருன்னா, பேசாமல் நம்ம கிளாஸை வந்து கண்டினியூ பண்ணியிருக்கலாம், அவசரப்பட்டு வேண்டான்னு சொல்லிட்டோமோ, பேசாமல் மறுபடியும் கண்டினியூ பண்ணலாமா அப்படின்ற மாதிரிலாம் கரஸ்பாண்டன்ட் சார் வந்து பேசிகிட்டு இருக்காரு அவங்க செக்ரட்டரி கிட்ட. ஒரு பர்சன் தானே வந்திருக்காங்க, பார்க்கலாம் இருங்க அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஒரே ஒருத்தருக்கு தான் அவங்க கிளாஸ் எடுத்தாங்க, ஆனால் அந்த ஒரு பையனுமே இங்கேயே வரேன்னு சொல்கிறாங்கல்ல, அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி அந்த சாருமே சொல்லிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக அவங்க 2 பேரும் மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே வராங்க. அப்போ ஒரு பொண்ணு ஓடி போய் என்ன சொல்லுது, அவங்க மீட்டிங் முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கரஸ்பாண்டன்ட் சார் கிட்ட சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினுமே வந்து அவங்க எடுத்துகிட்டு இருந்த கிளாஸ்க்கு வந்து பிரேக் விட்டுட்டு அவங்களுமே வராங்க. அப்போ அந்த பையன் போகிறதுக்கும் இவங்க எல்லாமே ஹீரோ கிட்ட வர்றதுக்கும் டைம் கரெக்டாக இருக்குது. அப்போ ஹீரோ கிட்ட என்னாச்சு என்ன சொன்னான் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கவும், அவனுக்கு நாளைக்கு கிளாஸ் வந்து மதியம் வரையும் தான் இருக்கான், அதை முடிச்சுட்டு இங்கே வந்து ஜாயினிங்காக வர போகிறானா அப்படின்ற மாதிரி சொல்லவும் எல்லாருமே பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க. ஹீரோயினுமே பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க. ஆனால் எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹீரோவை புகழ்ந்துட்டு அடுத்தது ஹீரோயின் கிட்ட போகிறாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு கிளாஸ் ஃபெயிலியர் ஆனதுக்கு அவங்க ஸ்டூடெண்ட்ஸை எல்லாத்தையுமே ஸ்பிளிட் பண்ணி கொடுத்தாங்க, அவங்கள ரொம்பவே ஹார்ஷாக பேசினாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவங்க அமைதியாக சைலண்ட்டாக அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ அங்கேருந்து ஸ்டாஃப் எல்லாமே என்ன சொல்லிட்டு இருக்காங்க, வாங்க நம்ம போய் டைரக்டர் ஆஃபீஸில் உட்காந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோவெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து அந்த கரஸ்பாண்டன்ட் சாருமே ஹீரோயினை பார்த்து சிரிக்கிறாங்க, ஹீரோயினும் அந்த சாரை பார்த்து சிரிக்கிறாங்க. இதோடு இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்றத நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன எபிசோட், அதாவது ட்ராமா ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.